السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் கூட எப்போ டென்ஷனான நேரம் என்றால் லாஸ்ட் மூமெண்ட் தான், அப்படி தானே? இப்போ கல்யாணம் விட எடுங்க, கடைசி வீக் இருக்குதே பதட்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு மாத காலமாக ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க, இருந்தாலும் கூட லாஸ்ட் மூமெண்ட்டில் உமாக்கும் பதட்டம் தான், வாப்பாக்கும் பதட்டம் தான், ஏன்னா எல்லாருக்கும் பதட்டம் தான். சகோதரர்களை, மூமீன்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நன்மைகளுடைய கடைசி காலத்தில் பதட்ட நிலையில் தான் இருப்பார்கள். என்ன காரணம்? ஏன் பதட்ட நிலை? அல்லாஹ் இந்த அமலை கபூல் செய்துவிட வேண்டும், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிக கவனம் அவர்களுக்கு வந்துவிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளவு துன்பப்பட்டோம், அல்லாஹ் முகத்தில் தூக்கி எறிந்து விட்டால் சகோதரர்களே, சிலர்களுடைய அமல்கள் முகத்தில் தூக்கி எறியப்படும். அதற்கு காரணம், சமயத்தில் சரியான முறையில் அந்த வணக்கத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், சமயத்தில் அல்லாஹ்வுக்காக செய்திருக்க மாட்டார்கள், இஹ்லாஸ் அந்த வணக்கத்தில் இருக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? அந்த வணக்கத்தை தூக்கி எறிந்து விடுவான். அன அக்ன ஷுரகாஇ அன் ஷிர்க் மன் அமல அமலன் கைரி. அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னல்லாத வேறொருவருக்காக அமல் செய்வாரோ, மன் அமில அமலன் லி கைரி, என்னல்லாத வேற யாருக்காக வேண்டி யார் அமல் செய்தால், தரக்துஹு வ ஷிர்கா, அவனையும் அவன் செய்த இணையையும் நான் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் ஒதுக்கி தள்ளி விடுவான். சகோதரர், அதனால தான் குர்ஆனில் படித்து பாருங்க, நன்மை செய்த நபிமார்கள், நன்மை செய்த நபிமார்கள் கடைசி நேரத்தில் எப்படி இருந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள், நபிமார்களுடைய வரலாறுகளையே எங்களுக்கு தெரியும். 1,00,000க்கு அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அனைத்து நபிமார்களிலும் குறிப்பிட்ட சில நபிமார்களை மட்டும் தெரிவு செய்து அதிலும் அவர்களுடைய வாழ்க்கையையும் மொத்தமாக சொல்லியிருக்கிறானா? இல்லை. அவங்களோட வாழ்க்கையிலையும் எது மிக முக்கியமானதோ அவைகளை தேர்வு செய்து அல்லாஹ் வேதத்தில் இறக்கினான். அப்போ இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் சொன்ன தகவல்களில் ஒன்று என்ன? காபாவை கட்டி முடித்த உடனே என்ன செய்தார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை அங்கீகரித்து விடு என்று துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நீதான் செவி சாய்ப்பவனாக இருக்கிறாய், நீதான் பதில் சொல்பவனாக இருக்கிறாய், பார்ப்பவன் கேட்பவன், எனவே இந்த அமலை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ் காலத் இம்ரஅத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனக்காக நான் நேர்த்தி செய்து விட்டேன். சகோதரர்களே, வயிற்றில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் போதே அந்த பெண்மணி, உன்னுடைய மார்க்கத்துக்கு உன்னை வணக்குவதற்காக என்று நான் என்னுடைய குழந்தையை நான் ஒதுக்கிவிட்டேன் என்று நேர்ச்சை செய்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் பதில் சொல்கிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், தகப்பலஹா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்று பதில் சொல்கிறான். சகோதரர்களே, ஆக கடைசி நேரத்தில் எங்களுடைய அதிக கவனம், எப்படி நாம் நன்மை செய்வதில் அதிக கவனம் செலுத்தினோமோ அதை விடவும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நன்மையை அல்லாஹ் கபூல் செய்து விட வேண்டும், இந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எப்போதுமே கடைசி நேரம்தான் நன்மைகள் அங்கீகரிக்கப்படுவதற்காக கவனிக்கப்படக்கூடிய நேரம். அதனால தான் பாருங்க, நபி அவங்க என்ன சொல்றாங்க? மங்கான ஆஹிரு கலாமிஹி, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ தஹலல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ், கடைசி வார்த்தை, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹோ அவர் சுவனம் சென்றிடுவார் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, பயங்கரமான ஒரு செய்தி என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரிய அமலை செய்து கொண்டிருப்பான், தொடர்ச்சியாக அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முலம் தான் எஞ்சி இருக்கும், அந்த அளவுக்கு நன்மை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முலம் மாத்திரம் எஞ்சி இருக்கும் நேரத்தில் தீமையை செய்து நரகவாதியாக மாறிடுவான் என்று சொன்னார்கள்.
அதே போன்று தீமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முழம்தான் எஞ்சி இருக்கும். கடைசி தருவாய், கடைசி நேரத்தில் நன்மை செய்து சுவனவாசியாக மாறிடுவான். அப்ப சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எந்த பகுதியை அதிகமாக உற்று நோக்குகிறான் என்றால் கடைசி பகுதியே தான். அதனால தான் யா அல்லாஹ் கடைசி காலத்தை என்ன செய், கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தா என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடம் இப்பிருந்தே துவா கேட்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சகோதரர்களே, யாருக்கெல்லாம் நன்மையில் கவனம் இல்லையோ அவர்கள் பொடுபோக்குத்தனமாக கவனம் இல்லாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொர்க்கத்துக்குள் போன நேரத்திலும் கூட அவர்கள் என்ன சொல்வார்களாம், இன்னா குன்னா கபுலு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன், நாம் எமது குடும்பத்தவர்களில் அச்சத்தோடு இருந்தோம். சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒருவரை பார்த்தீங்க என்று சொன்னால் பெரிய அல்லாமா மாதிரி இருப்பார், பெரிய அவுலியா மாதிரி என்ன செய்வார், காட்சி அளிப்பார். ஆனால் அவருடைய அல்லாஹ்விடத்தில் அவருடைய நிலைமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய நிலைமை அல்லாஹ்விடத்தில் என்னவென்பது என்ன. அதனால தான் நபி அவங்க யாரையும் ஏளனமாக நினைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எத்தனையோ மனிதர்கள் அவர்களை பார்ப்பதற்கு சொன்னாங்க, பரட்டை தலையோடு இருப்பார்கள், புழுதி படிந்தவர்களாக இருப்பார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹ் லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ்விடம் கரமேந்தினால் அல்லாஹ் கண்டிப்பாக அதை ஏற்றே தீர்வான்னு சொன்னாங்க. உங்களுக்கு வெளிப்படையில பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் மாதிரியும் சமூக அந்தஸ்து இல்லாதவர் மாதிரியும் காட்சி அளிக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய நிலைமை என்னவென்பது தெரியாது. சஹாபாக்களோடு இருக்கும் போது நபி அவங்க ஒரு மனிதர் போறார், கேட்டாங்க இவர் யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, சமுதாயத்தில் சாதாரணமான ஒரு ஆள், இவர் யார்கிட்டையும் பொன் கேட்டா பொன் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் இவர் பரிந்து பேசினால் யாரும் பரிந்து பேச கொடுக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால இன்னொரு மனிதர் போனார், அவரை பற்றி கேட்டார்கள். இவர் சமூக அந்தஸ்து உள்ளவர், இவர் பெரியவர், இவர் பேசினால் பேச்சு எடுப்படும், இவர் திருமணம் பேசினால் உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போடுவாங்க, அந்த அளவுக்கு அவருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து. சகோதரர்களே, இரண்டாம் மனிதர், மக்கள் சாதாரணமாக பார்க்கும் மனிதரை காட்டி நபி சொன்னாங்க, இவரை போன்று ஒரு மனிதருக்கு சமன் இல்லை, அவரை போன்று உலகம் நிரம்ப இருந்தாலும் தான். முந்தி போன மனிதனை போன்று உலகம் நிரம்பும் அளவு இருந்தாலும் இவரை போன்ற ஒருவருக்கு சமனாக மாட்டார்கள், இவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, நாங்க வெளியில பார்க்கிறோம் என்ன, அவருடைய ஆடைய, அவருடைய வாகனத்தை, அவருடைய வீடை, இதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்றது. ஆனால் அல்லாஹ் எதை வைத்து டிசைட் பண்ணுகிறான், அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உடலை பார்ப்பதில்லை, வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். சகோதரர்களை, உம்மத்தில் ஆக சிறந்தவர் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர். ஹாலித் பின் வலீதை விட போர் செய்தவர் அபூபக்கர் இல்ல. எங்களுக்கு தெரியும், வீரர் என்று சொன்னால் சஹாபாக்களில் சொல்லப்படுவது ஹாலித், ஹம்சா போன்றவர்களே தான், அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய பேர் வரமாட்டாது. சரி, சஹாபாக்களில் அதிகமாக கொடை கொடுத்தவர் அபூபக்கருடைய பேரை விட உஸ்மான் அப்துல் ரஹ்மானுடைய பேர் தான் முன்னுக்கு வரும். யார் அதிகமாக சஹாபாக்களில் வாரி வழங்கியவர்கள் யார்? உஸ்மான், அப்துல் ரஹ்மான், இவர்களுடைய பெயர் தான் முன்னுக்கு வரும். சகோதரர்களை, இப்படி எதை பார்த்தீங்க என்றாலும் ஏனே அப்படியானால் ஏன் அபூபக்கர் சமுதாயத்தில் சிறந்தவராக ஆகினார்? என்னுடைய உம்மத்தில் அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டிலையும் ஏனையவர்களுடைய ஈமான மறுத்தட்டில் வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அப்படியானால் என்ன அபூபக்கர் அதிகமாக போரில் ஈடுபடல, அபூபக்கர் அதிகமாக செல்வங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கல மற்ற சஹாபாக்கள் மாதிரி, அவர் பெரிய ஏழையும் அல்ல, ஏழ்மையை வச்சு அல்லாஹு தாலா இவர் ஏழையா இருந்தார் அதனால் இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தோம்னு சொல்றதுக்கு பிலாலை போன்று இருந்தவர் அல்ல. ஏன் அபூபக்கருக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து? சகோதரர்களே, மா வக்கர ஃபீ கல்பிஹி, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பார்த்தார். அபூபக்கருடைய உள்ளம் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. அபூபக்கருடைய உள்ளம் இந்த மார்க்கத்துக்காக அவ்வளவு அர்ப்பணம் செய்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வதில் அவர்களிடம் இருந்த எண்ணம் பெருசு. எனவே அல்லாஹு தாலா இதை வைத்து அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானுடைய அந்தஸ்தை வைத்துதான் ஏனைய எல்லா சஹாபாக்களை விட அல்லாஹ் அவருக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார்.
எனவே சகோதரர்களே, அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். எனவே எங்களுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக சகோதரர்களே, யா அல்லாஹ் நான் செய்த அமலை கபூல் செய்து விடு என்று பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த மக்களுக்கெல்லாம் அமல் செய்யும் பாக்கியத்தை நீ கொடுத்தாயோ அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் என்னையும் ஒருவனாக ஆக்கி அந்த வாக்கியத்தை எனக்கு தா என்று சொல்லி சகோதரர்களே நாம் அதிகமாக கேட்கும் போது, நாம் அதிகம் அமல் செய்யாவிட்டாலும் எங்களுடைய துஆ இந்த பிரார்த்தனுடைய பரக்கத்தை வைத்து கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து விடலாம். எனவே சகோதரர்களே, நன்மை செய்தோம் என்பது மாத்திரமல்ல, அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படுவதில் மூமின்கள் கரசனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ் நன்மையை தூக்கி எறிந்து விடாதே, என் நன்மைகளில் இருக்கக்கூடிய குறைகளை நீ மன்னித்து அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யுமாறு கேட்பார்கள். சகோதரர்களே, ஏன் நாம் இஸ்திக்பார் செய்கின்றோம்? பிந்திய 10 நாட்களில் அதிகமாக எங்களுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் இஸ்திக்பார். ஆயிஷா நாய்க்கு நபி படித்து கொடுத்ததும் இஸ்திக்பார் தான். ஏன் இஸ்திக்பார்? நோன்பு பிடித்த நாங்கள் என்ன பாவமாக செய்தோம்? இல்லை. அப்படியானால் ஏன் நபி அவர்கள் இஸ்திக்பார் செய்ய சொன்னார்கள்? தொழுகை முடிந்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோம். ஏன் தொழுகையில் பாவம் செய்தோமா? இல்லை. இஸ்திக்பார் என்பது சகோதரர்களே பாவத்துக்கு மாத்திரமல்ல, பாவம் செய்வதற்கு மாத்திரமல்ல. இஸ்திக்பார் செய்ய வேண்டிய கடமையை உரிய முறையில் செய்யாவிட்டால் அதற்கும் இஸ்திக்பார் செய்யணும். நபிமார்களுடைய இஸ்திக்பார் அதற்குத்தான். நபிமார்கள் இஸ்திக்பார் செய்தார்களே, அல்லாஹ் என் மீது சாட்டிய அந்த பொறுப்பை உரிய முறையில் நான் செய்தேனா? ஏதோ அமல் செய்திருப்போம், ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த உண்மையான மரியாதையை கொடுத்தோமா? எனவே சகோதரர்களே, அதிகமாக இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா ஏற்பட்ட குறைகளை என்ன செய்வான், மன்னித்து விடுவான். அதிகமாக இஸ்திக்பார் செய்வதற்கும் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வதற்கும் என்ன பிரார்த்தனை? நாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்து விட வேண்டும் என்பதில் நாம் ஆர்வம் அதிகரித்தவர்களாக அனுதினமும் அல்லாஹ்விடம் கேட்கும் போது சகோதரர்களே, குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மன்னித்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். நபிமார்களுடைய இஸ்திக்பாரை அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகம் ஊட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த இஸ்திக்பாரையும் அல்லாஹ் சொல்கின்றான், வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி லஅகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ் நீ மன்னித்து அருள் செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று இஸ்திக்பார் செய்தார்கள். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் ஓதுவதற்காக நபியிடம் ஒரு துஆவை படித்து தாருங்கள் என்று கேட்டபோது நபி சொல்லிக் கொடுத்தது இஸ்திக்பார் தான். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا. யா அல்லாஹ் எனக்கு நான் அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக். உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பை வழங்கு. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்றுதான் என்ன செய்தார்கள், துஆ செய்தார்கள், துஆ சொல்லி கொடுத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களோட சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாவிக்கிற ரெண்டு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்குது. ஒன்று யா அல்லாஹ் என்று கூப்பிடுவோம், அதை தாண்டி ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் யா ரஹ்மான் கூப்பிடுவோம். அல்லாஹ்வுக்கு எத்தனையோ திருநாமம் இருக்குது, அப்படியா இல்லையா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யுமாறு கேட்ட நேரத்திலெல்லாம் என்ன சொன்னார்கள் நபிமார்கள்? பாவித்த திருநாமம் என்ன? இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அப்போ எனவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா, கபூல் செய்ய கேட்கிறோமா? அந்த சமீஉல் அலீம், யா சமீ யா அலீம் யா சமீ யா பசீர். மன்னிப்பு கேட்கிறோமா? யா தவ்வாப் யா கஃபார் யா கஃபூர். சகோதரர்களே, ஒவ்வொரு தேவைக்கும் உரிய திருநாமத்தை பயன்படுத்த வேண்டும், அதுதான் பொருத்தம். அல்லாஹ் இடத்துல ரிஸ்கை கேட்கிறோமா, என்ன சொல்லுவோம்? யா ரஸாக் என்று சொல்லுவோம், விளங்கிச்சா? அப்போ எனவே நீங்கள் மக்கால இமாம் சுதைஸ் அவங்க ஓதுற துவாவை கேட்டு பாருங்க, எப்படி திருநாமங்களை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுற, என்னத்தை கேட்குறாங்களோ அதுக்கு பொருத்தமான துவா, பொருத்தமான திருநாமம். இப்போ எதிரிகளுக்கு எதிராக துவா கேட்கும் போது என்ன செய்வாங்க? யா முன்தகிம் யா ஜப்பார் யா கஹார். அந்த இடத்துல அதுதான் பொருத்தம். யா அல்லாஹ் என் எதிரிகளை அழித்து விடு யா அல்லாஹ் ரஹ்மானே என்றால் ரஹ்மான் அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை. என்ன? யா அல்லாஹ் எதிரிகளை அழித்து விடு யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு எதிராக நீ சூழ்ச்சி செய்து யா அல்லாஹ்னு சொல்லும்போது யா கஃபூர் நீயே சூழ்ச்சி செய்யணும், அந்த இடத்துல கஃபூரை யூஸ் பண்ணுறது பொருத்தம் அல்ல. அப்போ எனவே எந்த இடத்திற்கு எந்த திருநாமத்தை யூஸ் பண்ணுவது? சகோதரர்களே, 99 திருநாமங்கள் இருக்கிறது.
யார் அதை மனனம் செய்து அதை பாடமிட்டு வாழ்க்கையில் அமல் செய்வார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் சென்றுடுவார் நபி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நபி அவங்க தந்த திறவுகோள்களில் அதுவும் உண்டு. ஆனால் இந்த திருநாமங்கள் பற்றிய அறிவு சகோதரர்களை உண்மையில் எமது சமுதாயத்துக்கு இடையில மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எனக்குச்சா எங்களுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா ரேடியோவில் போகிறத கேட்டு பாடமாக்கி வச்சிருக்கிறோம். நசாலுக்க யாமன் ஹு அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாண்டு ரேடியோவில் போவோம், அதை கேட்டு கேட்டு பிள்ளைகளுக்கும் என்ன பாடம். ஆனால் திருநாமங்களுடைய அர்த்தங்கள் என்ன, எந்த திருநாமம் என்ன அர்த்தத்தை சொல்கின்றது? உண்மையில் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு விளக்குகின்றது. அல்லாஹ் எப்படியானவன், அவனுடைய பண்பு என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவன் கொண்டிருக்கக்கூடிய குணங்கள் என்ன, இவைகளை விளக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். எனவே அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அவன் எப்படியானவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய சக்தி வல்லமைகள் என்ன, சகோதரர்களே நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படிக்க வேண்டும். சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசியை ஓதி பாருங்கள். 3 ஆயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர், அவனுடைய திருநாமங்களை தொடர்ந்து அடுக்கி சொல்லிக்கொண்டே போகின்றான். எதற்காக? சும்மா வாசி போட்டு சும்மா இருங்கன்றதுக்காகவா? உங்களுடைய ரப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய ரப்பு. பல இடங்களில் சகோதரர்களே அல்லாஹ் அவனுடைய வல்லமையை சொல்லிவிட்டு தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய ரப்பு அல்லாஹ், ஃபஅன்னா துஃபகூன், எப்படி அவனை விட்டுவிட்டு வேறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று கேட்கிறான். எனவே பல இடங்களில் அல்லாஹ் திருநாமங்களை சொல்லி இந்த திருநாமங்களின் மூலமாக என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, நாம் பிரார்த்தனை செய்யும் போது அதிகமாக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களின் மூலமாக அவனை அழைக்கப்படுவதை அவன் விரும்புகின்றான். குலிதுல்லாஹ், அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள், அவிதுர் ரஹ்மான், அல்லது ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள், ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பல திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்தை எப்படி நாங்கள் செயல்படுத்துறது, வாழ்க்கையில பிராக்டிக்கல்ல இந்த வசனத்தை எப்படி கொண்டு வர்றது? அல்லாஹ் சொல்றானே ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பல திருநாமங்கள் இருக்கிறது என்று சொல்கின்றான். சகோதரர்களை, இது செயல்படுத்துறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பற்றிய அறிவு ஞானம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இதிலிருந்து முழுமையான பயன்களை பெற்று நல்ல மக்களாக ஆகுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.